நம்ம பசங்க, பொண்ணுங்க 2 பேருக்கும் வணக்கம்ப்பா. இந்த கலர் பென்சில் யூஸ் பண்ணி முகத்த வரைவீங்க இல்லையா? அப்படி வரையிறப்போ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூஞ்சில எப்படி கலர் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. இந்த வீடியோ மட்டும் முழுசா பாருங்க. அப்பதான் நீங்க வரையிற டிராயிங்க்கு உங்களுடைய ஃபேஸுக்கு வந்து கலர் பென்சில யூஸ் பண்ணி கலர் பண்ணலாம். அதாவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா, நம்மளோட சேனல்ல நெறைய டியூட்டோரியல் வீடியோஸ் போடுறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்றேன். A5 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு பண்ணி குடுத்துட்டுருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு பண்றோம். A3 சைஸ் 1200க்கு பண்ணி குடுத்துட்டுருக்கோம். நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்க மத்த டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். "நண்பா எனக்கு அவுட்லைனே போட தெரியாது நண்பா" அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மளோட வீடியோ பார்த்துருந்தீங்கனாக்கா, இந்த வீடியோ கீழயே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ குடுத்துருக்கிறேன். அத போயிட்டு செக் பண்ணி பார்த்து நீங்க அவுட்லைன் எப்படி போடுறதுன்னு கத்துக்கோங்க. அதே மாதிரி கலர் பென்சில் டிராயிங் வந்து கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி கலர் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான கலர முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிருங்கப்பா. நான் எப்படி மூஞ்சி கலர் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். உங்களுடைய டிராயிங்க்கு நீங்களும் உங்களோட மூஞ்சிக்கு வந்து ஈஸியா கலர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த மூஞ்சிக்கு ஆரஞ்சு கலர் தான் என்னுடைய ஃபோட்டோல இருக்குது. உங்களோட ஃபோட்டோல வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற மாரி கூட இருக்கலாம். அந்த கலர வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சு வந்து கலர் பண்ண தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கலர் எடுக்கிறோமோ, அது அந்த மூஞ்சில எங்கெல்லாம் இருக்குதோ அந்த எல்லா இடத்துலயும் வந்து நீங்க கலர் பண்ருங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். திரும்ப அந்த கலர நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஒண்ணு இருக்கும். அந்த டென்ஷனே இருக்காது. நம்ம ஈஸியா ஃபர்ஸ்ட்டு குடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு கலரே பார்த்தீங்கன்னா, நான் டார்க்காவும் யூஸ் பண்ணிக்கிறேன், லைட்டா யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எடுத்துக்கிற படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் அதாவது லைட் எல்லோ கலர் வந்து மூஞ்சில அங்கங்க கொஞ்சம் இருக்குது. அதனால இந்த கலர் நான் எடுத்துக்கிறேன். அந்த லைட்டான அந்த எல்லோ கலர் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நான் என்னோட படத்துல பார்க்குறேனோ, அந்தந்த இடத்துல வந்து இந்த லைட்டான மஞ்ச கலர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சிக்கு அந்த லைட்டிங் அத வந்து குடுக்கும். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம். இது 2வது ஸ்டெப்புப்பா. 3வது கலர் யூஸ் பண்றேன். அந்த 3வது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லைட் ப்ரவுன் கலர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில வந்து அந்த ஷேடோ அடிக்கும் இல்லையா? அந்த அதாவது ஷேடோ நிழல்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. அது வந்து நம்ம மூஞ்சில வந்து அடிக்கும். இதுக்கு வந்து லைட் ப்ரவுன் வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அது டார்க்கஸ்ட் ப்ரவுன் யூஸ் பண்ணி டார்க் பண்ணணும். இப்ப நான் அந்த லைட்டான ப்ரவுன் எடுத்துக்கிட்டு, அந்த லைட் ப்ரவுன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அந்த ஷேடிங் இருக்கிற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம அந்த கண்ணுக்கு மேல போட்டிருக்கக்கூடிய லைனு, அந்த மூக்கு சைட்ல போட்டிருக்கக்கூடிய அவுட்லைன்லாம் இருக்குது இல்லையா? அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஷேடோ அடிச்ச மாதிரி இருக்கும். நிழல் படுற மாரி இருக்கும். அந்த மாரி இடத்துக்குலாம் இந்த ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணி நம்ம லைன்ஸும் போட்டுக்கணும். அதே மாதிரி ஷேடோ குடுக்குறதுனா குடுத்துக்கணும். இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4வது பென்சில் யூஸ் பண்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா, டார்க்கஸ்ட்டு ப்ரவுன் கலரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அடுத்தது நம்ம இதான் யூஸ் பண்ண போறோன்ட்டு. இந்த பென்சில எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓவரான ஷேடோ வந்து விழுந்திருக்கும். அதாவது நிழல் வந்து விழுந்திருக்கும். அந்த மாரி இடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி டார்க்கஸ்ட் ப்ரவுன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாரி நம்ம ஏற்கனவே அந்த லைட்டஸ்ட் ப்ரவுன் யூஸ் பண்ணி அந்த லைன்ஸ்லாம் போட்டோம் இல்லையா? அந்த மூஞ்சிக்கு பக்கத்துல, மூக்குக்கு கீழ இருக்கக்கூடிய லைனு, சைட்ல இருக்கக்கூடிய லைனு, கண்ணோடைய லைனு. ஸோ இந்த மாரி லைனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டார்க்கஸ்ட் ப்ரவுன் யூஸ் பண்ணி திரும்ப ஒரு கோட்டிங் வந்து குடுத்தோம்னா, அதாவது திரும்ப டார்க் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்மளோட டிராயிங் பார்க்கறதுக்கு கான்ட்ராஸ்ட் அதிகமாகும். நீங்க என்னோட டிராயிங் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எப்படி மாறுது அப்படிங்கிறது வந்து தெரியும். நான் ஃபாலோ பண்றது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மூஞ்சிக்கு 5வது கலர் யூஸ் பண்றேன். அந்த 5வது கலர் வந்து பார்த்தீங்கன்னா, லைட் பிங்க் அது தெரியும் இல்லையா? லைட் பிங்க்கு, டார்க் பிங்க் யூஸ் பண்ற போறீங்க. அந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில வெள்ளையா ஸ்கின் வச்சிருக்காங்க இல்லையா? ஒயிட் ஸ்கின் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடங்கள்ல அந்த ரோஸ் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பா பார்த்தோம்னா, அந்த ஹாலிவுட் பட ஹீரோயினிங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். தமிழ் பட ஹீரோயினிங்களும் அந்த வெள்ளையா இப்ப மாறி இருக்கிற ஒரு சில பேருக்குலாம் தெரியும். மூஞ்சில அங்கங்க அந்த கன்னத்துக்கிட்டலாம் இருக்கும். அந்த மாரி இடத்துக்குலாம் நம்ம இந்த மாரி பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இப்ப நான் மூஞ்சிக்கு 6வது கலர் யூஸ் பண்றேன். இந்த 6வது கலர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கின் கலர், சாண்டில் கலர் எப்படி வேணா வச்சுக்கோங்க. பீச் கலர் இப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர நம்ம யூஸ் பண்ணி, நம்ம வரைஞ்ச ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த கலருக்கு மேலலாம் இந்த கலர திரும்ப வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்றப்போ அந்த ஒயிட்டான ஏரியாஸ்ல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. ஹைலைட்டிங்கா இருக்கும் இல்லையா? மூஞ்சில லைட் படுற இடம். அங்க மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு சில இடங்கள்ல பண்ணலாம். அந்த இடத்துல இந்த கலர் கொஞ்சம் லைட்டா பரவியிருக்கும். அந்த மாரி ஏரியாஸ்ல வந்து பண்ணலாம். இத நீங்க பண்றப்போ, அந்த மூஞ்சி எந்த அளவுக்கு ஸ்மூத்தா மாறுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த மாரி ஒயிட்டான இருக்கிற இடத்துல நான் சொன்ன மாரியே விட்டுருங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்தது லாஸ்ட்டான கலரு பிளாக் கலரு. இந்த கலர தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். இது லைட்டா சொதப்புனா கூட உங்க டிராயிங்கே சொதப்பிடும். இந்த டிராயிங்க்கு அதாவது இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிராயிங்க்கு கண்ணு, அப்புறம் இந்த ஐப்ரோஸ்லாம் வரையறதுக்கு நம்ம பொதுவா யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம நார்மலா எப்பயுமே யூஸ் பண்ற மாரி இந்த பிளாக் கலர யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இதுவே ஃபேஸுக்குள்ளார இருக்கக்கூடிய ஷேடிங்க்குலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் அதிகமாயிட்டா கூட அது பிளாக் கலர் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நான் உதட்டுக்கு யூஸ் பண்றேன். அப்புறம் அந்த ஃபேஸோட சைட்ல இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் யூஸ் பண்றேன். யூஸ் பண்றப்போ தெரியும். அந்த பிளாக் கலர நான் எந்த அளவுக்கு லைட்டா யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, அந்த ஷேடோ இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்றேன். கொஞ்சம் டார்க்கா நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும், உங்களுடைய டிராயிங் சுத்தமா மோசமா போயிடும். ஸோ அத மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க.
பிளாக் கலரை லைட்டாக யூஸ் பண்ணுங்கப்பா. நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோ மூலிமா இந்த ஃபேஸுக்கு எப்படி ஈஸியாக நீங்கள் ஷேடிங் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே பிளாக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த முடிக்கு வந்து நம்ம லைன்ஸாக போடுவோம். முடி வந்து நான் லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸை மட்டும் நான் போட்டு விட்றேன் பிளாக் கலர் யூஸ் பண்ணி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வரைகிறப்போ தானே சேர்த்து தானே அந்த ஹேரும் வரும். ஸோ அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு சும்மா ஒரு ரஃப்புக்காக அந்த லைன்ஸை மட்டும் நான் போட்டு விட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த படம் வரைகிறதா இருந்தாலும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கலர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். குறிப்பாக என்ன கலர் இருக்குன்னா, ப்ரவுன் கலர் இருக்கும், எல்லோ கலர் இருக்கும், பிங்க் கலர் இருக்கும், லைட் எல்லோ கலர் இருக்கும். அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கலந்துருக்கும் ஒவ்வொரு டிராயிங் பொறுத்த வரைக்கும். இந்த டிராயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளூ கலர் கூட ஆட் ஆகிருக்கு. குறிப்பாக அந்த முடி வரைகிறப்போ மெயினாக ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஒரு லைன்னா ஒரு லைன் கிடையாது. ஒரு சில லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியோடைய வாக்கை வந்து தீர்மானிக்கும். அதுக்கு தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த வீடியோ விட்டு இப்போ நான் கிளம்புறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.